சோதனை வெல்ல அனைவரையும் அழைக்கின்றது. மனித வாழ்வு சோதனைகள் இருந்தது. முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளில் தொடங்கிய சோதனை இறைமகன் இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை. நம்மில் பலருக்கு ஏன் கடவுள் எனக்கு மட்டும் அடுத்தடுத்து துன்ப சோதனைகளை அனுப்புகிறார் என்ற வேதனையும் உண்டு. சோதனைகள் கடவுளிலிருந்து வருவதல்ல, சோதனைகளை தருவது அழகை. அச்சோதனைகளை சந்திக்க நம்மை அழைத்து செல்வது ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆட்காலின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளை பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, இறக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களை பொங்கி எழுந்து மீட்படைப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடும் அணுகி வந்து எங்கள் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியார் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துக் கொண்டு சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் அவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீ என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய்வாயாக. இல்லை, இந்த வருஷம் கொண்டாடுகிறோம். ஒரு சில விளையாட்டு கேம்ஸ் வைங்க அப்படின்னு பாசமா கேட்டாங்க. அவகாலத்தில் இருக்கிறவங்க தவம் செய்யலாம், விளையாட்டு இப்போதைக்கு வேண்டாம். வேற ஏதாவது சிறப்பு நிகழ்வுகள் ஏதாவது வேணும்னா நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். ரமேஷ் அதுக்கான தயாரிப்பு செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதா படம் கொடுக்கலாம், ஒரு சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் ரமேஷ் ஒரு முக்கியமான வேலையா வெளியில் போக வேண்டிய காரணமாக இருந்ததுனால அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எல்லாரும் ஜோரா கரோடைய எழுப்பி நமக்கு பங்கில் உள்ள எல்லா மகளிருக்கும் இறைவன் நல்ல உடலுள்ள விஷயத்தை பெற வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து இறைவனுடைய கருவியாக குடும்பத்திலும் நமது பங்கிலும் செயல்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். சரியா? மகளிர் தின நாம் வாழ்த்துக்கள். இன்று இயேசு ஆண்டவர் சோதனைக்கு உட்படுகின்ற ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். தவக்காலம் வந்தாவே நமக்கு ரொம்ப சோதனை வரும். அவன் தானே மற்ற நேரத்துல எல்லாம் பசிக்காத வயிறு, அவக்காலத்துல நம்ம 40 நாளும் தவம் இருக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்கங்க. இப்ப சாப்பிடலாம், அப்ப சாப்பிடலாம், உடனே அப்பதான் கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரியான பொருளா வீட்டில் வாங்கி கொண்டு வைப்பாங்க. சாப்பிடக்கூடாதுங்கிற நேரத்துல தான் வந்து சாப்பிட்றதுக்கு சோதனைகள் வரும். இப்படி ஒரு துறவிய மடத்திலே ஒரே ஒரு மாற்றி அப்படிங்கிறவர் இது போன்ற சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றினார், வென்றார். உடனே மற்ற சீடர்கள் எல்லாம் அவர்கிட்ட போய், நாங்கெல்லாம் அப்பப்ப சோதனைக்கு உட்பட்டுறமே, நீங்க மட்டும் எப்படி சோதனைய வென்றெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். என்ன பதில் சொல்லிருப்பாரு நினைக்கிறோம்? அமைதியா இருக்கிறது பதில் அல்ல. என்ன பதிலாக? ஒவ்வொரு முறையும் சோதனை வரப்பதான் நாங்க சோதனைக்கு உட்பட்டுறோம், நீங்க மட்டும் சோதனை வெல்ல முடியல எப்படி அப்படின்னு கேட்கலாம். என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இதயத்தில் இருக்கின்ற இயேசு ஆண்டவர் என்னுடைய இதய கதவை திறந்து வெளியே வந்து எனக்கு எதிராக இருக்கின்ற சாத்தானை பார்த்து, என்னுடைய காயங்களினாலும் என்னுடைய சிலுவையினாலும் என்னுடைய இறப்பினாலும் நான் உன்னை வென்றெடுத்தேனே, நீ
மறுபடியும் என்னை வந்து சோதிக்கிற, இவனை மாற்றி வந்து சோதிக்கிற, ஓடிப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் என்னோடு இருப்பவர் என்னுடைய இதயத்தை திறந்து வந்து அந்த சாத்தானுக்கு பதில் சொல்கிறார். அதனால என்னால சோதனைகளை வெல்ல முடிகிறது. ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவர்களானோம். ஆயினும் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். இவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.